இன்றைய ரத்தினம். சீதா அன்னை கேட்டார், ஐயனே, தாங்கள் எதை குறித்து வருத்தப்படுகிறீர்கள்? அல்லது யாரிடமிருந்து தாங்கள் பயப்படுகிறீர்கள்? தங்களை தவிர வேறு எதையும் எவரையும் சிந்தித்தறியாத என்னை இங்கேயே விட்டுவிட்டு போக ஏன் விரும்புகிறீர்கள்? வீரரே, தியுமத்சேனருடைய குமாரன் சத்தியவானை அடியொற்றி சென்ற சாவித்திரியைப் போல தங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவள் நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மாசு மறுவற்ற ராகவனே, குலத்தை கலங்கப்படுத்தும் பாமர பெண்ணை போன்றவள் அல்லல் நான். தங்களை தவிர வேறு எவரையும் மனத்தால் கூட நினைத்து பார்த்ததில்லை. தங்களை தவிர வேறு யார் யாரையோ மட்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை தனியே விட்டு போனால் தாங்க முடியுமா என்னால்? எனவே தங்களுடன் நானும் வருவேன். தாங்கள் என்னையும் உடன் அழைத்து செல்லாமல் காட்டிற்கு போகக்கூடாது. தவம் செய்வதாக இருந்தாலும், காட்டில் வசிப்பதாக இருந்தாலும், ஸ்வர்க்கம் செல்வதாக இருந்தாலும் சரி, நான் தங்களுடன் சேர்ந்தே அனுபவிப்பேன். காட்டு பாதைகளில் நடந்து செல்லும் எனக்கு களைப்பு ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணாதீர்கள். தங்களுக்கு பின்னால் போகும் நான் மலர் தோட்டத்தில் சுற்றி வரும்போதும் கட்டிலில் படுத்துறங்கும் போதும் ஏற்படும் உல்லாசத்தையே அனுபவிப்பேன். காட்டிற்குள் செல்லும் தடங்களில் புற்களும் புதர்களும் கோரை நாணல்களும் முள் மரங்களும் என் உடலில் படும். ஆனால் தங்களுடன் செல்லும் எனக்கு அவை பஞ்சினால் தடவி கொடுப்பது போலவும் மான் தோலை தொடுவது போலவும் இன்பம் பயப்பதாகவே இருக்கும். என் ஆருயிர் நாதரே, அவ்வப்போது பெருங்காற்று கிளப்பி புழுதிகளை வாரி என்மேல் கொட்டும். அந்த புழுதி படலத்தை உயர்ந்த சந்தன பூச்சாகவே எண்ணிக்கொள்வேன். காட்டு வழியில் செல்ல தீர்மானித்துவிட்ட ஸ்ரீராமா, காட்டின் உட்பகுதியில் இளம் புற்றறைகளில் படுத்து உறங்குவேன். அதை காட்டிலும் மேலான சுகம் விதவிதமான விரிப்புகளை உடைய அழகான கட்டிலில் படுத்துறங்கும் போதும் கூட கிடைக்காதே. தாங்கள் தங்கள் கையால் பறித்து கொண்டு வந்து குறைவாகவோ நிறைவாகவோ கொடுக்கும் இலை, கிழங்கு, பழம், அதுவே எனக்கு அமுத பானத்திற்கு சமமாக இருக்கும். போய்கொண்டிருக்கும் போது அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கும் பழங்களை புசித்தும் மலர்களை கண்டும் அனுபவித்து கொண்டே மகிழ்ச்சி அடையும் நான் தாய், தந்தை, வீடு வாசலாகிய எதையும் பற்றி சிந்திக்கவே மாட்டேன். அங்கு சென்று வசிக்க தொடங்கியதும் தங்களுக்கு அனுகூலமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். என்னால் தங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. தங்களால் மிகவும் கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியவளாக நான் ஆக மாட்டேன். தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு ஸ்வர்க்கம், தாங்கள் இல்லாத இடம் நரகம் என்ற என் உறுதியான நம்பிக்கையை மனதில் ஏற்று, ராகவரே, என்னையும் தங்களுடன் மிகவும் திருப்தியுடன் அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். தொடர்வோம்.